அனைவருக்கும் வணக்கம். 112வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கவும் அல்லது ஒளியினை நிறுத்திக் கொள்ளவும். நன்றி. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இப்பொழுது சபையினை தலைவர் அஜித் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி ஜேபி அவர்களே. 112வது கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த கூட்டத்தை நாம் தொடங்குவோம். இன்றைய நெறியாளராக நானே இருப்பதால் நானே இந்த கூட்டத்தை தொடங்குகிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று இந்த கூட்டத்தில் பொறுப்பேற்றுள்ள ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை கடமையை விவரிக்குமாறு அழைக்கிறேன். முதலில் ஜெயபிரகாஷ் அவர்கள் மதிப்பீட்டாளராக இருக்கிறார். ஜெயபிரகாஷ். நன்றி அஜித் அவர்களே. பொது மதிப்பீட்டாளர் மற்றும் மதிப்பீட்டாளர் இரண்டுமே நானே. இன்று வித்யாலட்சுமி அவர்கள் பேசும் பேச்சை மதிப்பீடு செய்ய உள்ளேன். மதிப்பீடு செய்து அவர்களுடைய பேச்சினை திறம்பட பேசினார்களா, ஏதாவது நமக்கு பேச்சை மேம்படுத்தலாமா என்று கூறி மதிப்பீடு செய்வதுதான் மதிப்பீட்டாளரின் பணி. மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களையும் அழைத்து அவருடைய பணிகளையும் தொகுத்து வழங்குவதுதான் இன்று என்னுடைய பணி. நன்றி. நன்றி. மாறன் இன்றைய உடனடி பேச்சு நெறியாளராக மாறன் செயல்படுகிறார். மாறன், உங்களுடைய பணி விளக்குமாறு அழைக்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டின் முதல் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். இன்று உடனடி பேச்சை நடத்தும் பொருட்டு நான் கலந்து கொண்டுள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு வினா எழுப்புவேன். அந்த வினாவுக்கு நீங்கள் 1 முதல் 2 நிமிடம் வரை எடுத்துக்கொண்டு உங்கள் விடையை தரலாம். நன்றி. நன்றி மாறன் அவர்களே. அடுத்து இன்றைய இலக்கண ஆசானாக பவானி, உங்களுடைய பணி. அனைவருக்கும் வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இலக்கண ஆசானாக என்னுடைய பணி ஒரு சிறப்பு சொல் ஒன்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை உறுப்பினர்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டும். அவர்களுடைய பேச்சில் அதை எவ்வளவு முறை பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் நான் கணக்கிட்டுக் கொள்வேன். கூட்டத்தின் முடிவில் அதை அறிவிப்பேன். மற்றும் உச்சரிப்பு கணக்கீட்டாளராகவும் நானே பொறுப்பெடுத்ததால் அதை
கணக்கிட்டுக் கொண்டு கூட்டத்தின் முடிவில் அதை அறிவிக்கிறேன். இன்றைய சிறப்பு சொல், இதை நான் சமீபத்தில் ஒரு சொற்பொழிவில் கேட்டேன். அவாந்தர பயன். அவாந்தர பயன் என்பது உபபயன். உங்களோட இது ஒழுங்கா கேட்கலை. பவானி திருப்பி சொல்ல முடியுமா? சரியா இப்ப கேட்கல. கேக்குதா? கேக்குது. அவாந்தர பயன். அவாந்தர பயன் அப்படின்னா ஒரு ஒரு காரியம் செய்யறோம்னா அதோட மூல பயன் ஒண்ணு இருக்கும், அதோட உப பயன் மாதிரி ஒண்ணு இருக்கிறது அவாந்தர பயன் அப்படின்னு கேட்டேன் நானு. ரொம்ப ஒரு இது வரைக்கும் கேட்கப்படாத ஒரு இதா இருக்கவும் நான் அதை எடுத்துன்னு வரலாம்னு நினைச்சேன். நன்றி. அவாந்தர பயன்னா நீங்க என்ன சொல்றீங்க? மூல பயனா இல்ல உப பயன், அதாவது ஒரு காரியம் பண்றோம், ஏதாவது ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா அதுக்கு அதோட பயன் வந்து ஒன்னா இருக்கும்னா அது அது அந்த பயன் இல்லாம இன்னொன்னு நடக்குது அதோட சேர்ந்து அப்படின்னா அதுக்கு அவாந்தர பயன் அப்படின்னு. சரி. இன்றைய வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் ஜேபி பணி மிகவும் இன்று உறுப்பினர்கள் குறைவாகவே இருப்பதால் தயாரிக்கப்பட்ட பேச்சில் ஒரே ஒருவர் தான் கலந்து கொள்கிறார். அதனால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மற்றும் உடனடி பேச்சில் யார் சிறந்த பேச்சாளர் என்பதை எனக்கு தனிச்செய்தியாக தெரிவித்தால் அதை தொகுத்து யாருக்கு வாக்குகள் அதிகமோ அவர்களுக்கு வெற்றி கோப்பையை அறிவிப்போம். நன்றி. வித்யா, இன்னைக்கு உங்களோட பேச்சு எவ்வளவு நேரங்க? 5 to 7 நிமிடங்கள் வரை. இப்போது நாம் தயாரிக்கப்பட்ட பேச்சு முதல் பகுதியான தயாரிக்கப்பட்ட பேச்சுக்கு போவோம். தயாரிக்கப்பட்ட பேச்சில் இன்று வித்யாலட்சுமி அவர்கள் தேர்ந்தெடுத்து அவருடைய பாதை ஈடுபட வைக்கும் நகைச்சுவை, திட்டப்பணி பாதையை திரும்பி பார்த்தால், தலைப்பு பயணத்தை மாற்றிய பாதை. வாங்க வித்யா, மேடை உங்களுடைய. சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் என்று ஈரடி சரவடியாய் தாடிக்கார தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நகைச்சுவையின் சிறப்பை பற்றி இவ்வாறு கூறுகிறார். சிரிக்க தெரியாதவர்களுக்கு பகல் பொழுது கூட இருளாக இருக்குமா. சரி, அந்த நகைச்சுவையில் நாம் பயிற்சி பெறுவோமே என்று சென்ற ஆண்டு ஈடுபட வைக்கும் நகைச்சுவை என்ற பாதையை தேர்ந்தெடுத்தேன். அந்த பாதையில் என்னுடைய பயணம் எப்படி இருந்தது, என்னென்ன பேச்சுக்கள் பேசினேன் என்பதை பற்றிய ஒரு சிறிய அதுதான் மலரும் நினைவுகள். இப்போது முதல் பேச்சாக பொய்யாமொழியில் புள்ளினம் என்ற தலைப்பிலே வள்ளுவர் பறவை இனங்களை முன்னிறுத்தி என்னென்ன குறிப்பிடுகின்றார், பறவைகளின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உரைக்கிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு அந்த பேச்சை பேசினேன். சரி, நீளமான தலைப்புகளையே எடுக்கின்றோமே, சிறியதாக ஓரெழுத்தாக நா என்ற தலைப்பிலே நாவடக்கம், நாவன்மை, நாக்கின் சிறப்பு ஆகிய அனைத்தையும் நாவால் பேசி அடுத்து ஒரு திட்டப்பணியையும் முடித்தேன். டோஸ்ட்மாஸ்டர் இணையதளத்திலே அந்த திட்டப்பணிகளை பற்றி படித்து அதற்கு தகுந்தாற்போல் என்ன தலைப்பில் பேசலாம் என்று சிந்தித்து செயல்பட்டு தலைப்பை தேர்ந்தெடுப்பது என்பது மூளைக்கு ஒரு சிறந்த பயிற்சி என்று சொல்லலாம். அதனுடைய அவாந்தர பயனாக நம்முடைய பேச்சு திறமையும் வளர்கிறது என்பதையும் நாம் சொல்லிக் கொள்ளலாம். இன்றைய சொல்லையும் நான் பயன்படுத்தி விட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து கண்ணதாசனை குறித்தும் பாரதிதாசனை குறித்தும் பேசி 2 திட்டப்பணிகளை முடித்தேன். ஈடுபட வைக்கும் நகைச்சுவை என்று இருக்கின்றதே, சரி, நகைச்சுவையை ஒரு பேச்சில் உட்புகுத்தி பொருத்தி பேசலாம் என்று சிங்க ஆணா சிங்க பெண்ணா என்று நகைச்சுவை புகுத்தி பேசினேனா நீங்களும் வேறு வழி இல்லாமல் சிரித்து தொலைத்தீர்கள்
இல்லை என்றால் தொலைந்திருப்பீர்கள். ஒவ்வொரு பாதையிலுமே மதியுரைஞர் பற்றிய பேச்சு மிகவும் முக்கியமானது. அது கட்டாயமாக ஒவ்வொரு பாதையிலும் இருக்கும் கூட. இந்த முறை நான் வீரத்துறவி விவேகானந்தரை துணைக்கு அழைத்து அவரை மானசீக மதியுரைஞராக எங்கனம் நான் பயன் பெற்றேன் என்பதை குறித்து அந்த பேச்சை பேசி முடித்தேன். இந்த பாதையிலே நான் பேசிய திட்டப்பணிகளிலேயே எனக்கு மிகவும் பிடித்தது எதுவென்றால் அப்புசாமியின் ஆலப்பறைகள் என்ற நகைச்சுவை கதையை நான் வழங்கியதுதான். அதற்கு காரணம் என்னவென்றால் அதில் வெவ்வேறு கதாபாத்திரங்களுக்கு ஏற்றாற் போல குரலின் ஏற்ற இறக்க பயிற்சியை செய்ய இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அது ஒரு சிறந்த சவாலாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த பாதையிலும் இல்லாமல் இதில் ஒரு புதுமையான திட்டப்பணி இருந்தது. 15 தலைப்புகள் கொடுத்திருப்பார்கள். அதில் அன்றைய நெறியாளர் 2 தலைப்புகளை தேர்ந்தெடுத்து முதலில் ஒரு தலைப்பை கொடுத்துவிட்டு பேசி முடித்தவுடன் 2வது தலைப்பை கொடுக்க வேண்டும். இந்த திட்டப்பணி ஒரு சிறந்த சவாலாகவே இருந்தது. 2 பேச்சுக்களுமே 2 முதல் 3 நிமிடங்களை 2 தடவை பேச வேண்டும். அதுபோல ஒரு வித்தியாசமான திட்டப்பணி இந்த பாதையில் இருந்தது. இதை நான் முதலாக இந்த தடவைதான் அதை நான் முயற்சி செய்தேன் என்று சொல்ல வேண்டும். மேலும் குழு விவாதம் மற்றும் உடனடி பேச்சு நெறியாள்கை ஆகியவற்றையும் திட்டப்பணிகளாக செய்து முடித்தேன். இறுதியாக மிக நீண்ட பேச்சு 18 முதல் 22 நிமிடங்கள் மிக பெரிய உரை. அது மிகவும் சவாலாகத்தான் இருந்தது. நான் எடுத்துக்கொண்ட தலைப்போ உங்களிடம் 10 நொடிகள் உள்ளதா என்று. தலைப்பென்னவோ 10 நொடிகள் தான். ஆனால் நான் அதில் நகைச்சுவையை புகுத்த அறிஞர்களுடைய வாழ்க்கையில் நகைச்சுவை எங்கனம் இருந்தது என்பதை அறிய நிறைய தேடி தேடி படித்தேன். அது மட்டுமல்லாது கருத்துக்களை சேகரிப்பது மட்டுமல்லாது 18 முதல் 22 நிமிடங்கள் என்றால் குரல் சரியாக நமக்கு ஒத்துழைக்க வேண்டும். அது மட்டுமல்லால் பேசும்பொழுது கருத்துக்களை மறக்காமல் இருக்க வேண்டும். 5 நிமிடம் என்றால் நம்முடைய கருத்துக்கள் சரமாரியாக அப்படியே வந்து விழும். நீண்ட பேச்சு என்றால் கருத்துக்களை மறக்காமல் இருக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த நீண்ட திட்டப்பணிதான் எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதையும் முயற்சி செய்து ஒரு வழியாக நானும் முடித்து விட்டேன். என்னுடைய அனைத்து பேச்சுகளையும் மதிப்பீடு செய்த அத்தனை மதிப்பீட்டாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அது மட்டுமல்லாது மதிப்பீட்டு படிவத்தை நிரப்பித்தர சொல்லி நான் துரத்தி அடித்ததையும் பொறுமையோடு எதிர்கொண்டு என்னுடைய துரத்தலுக்கு பதிலாக உடனடியாக மதிப்பீட்டு படிவம் தாமதமாகவோ உடனடியாகவோ அனுப்பிய அத்தனை மதிப்பீட்டாளர்களுக்கும் மீண்டும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய இந்த பாதையின் பயணம் என்னை நானே செதுக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு சிறந்த மேற்கோள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. உன்னையே நீ செதுக்கிக்கொள். வெற்றி பெற்றால் நீ சிலை, தோற்றுவிட்டால் நீ சிற்பி. என்ன ஒரு அருமையான கருத்து பாருங்கள். அதற்கு இந்த பாதையின் பயணமும் பேச்சுகளும் இந்த திட்டப்பணிகளும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது என்று நான் உறுதியாக சொல்வேன். புத்தம் புது பாதை வேண்டும், நித்தம் ஒரு திட்டம் வேண்டும், சொல்வேந்தர் மன்றம் வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். எனவே என்னுடைய பாதையின் பயணத்தை ஒரு கழுகு பார்வையாக அரிமா நோக்காக திரும்பி பார்த்த பொழுது ஒரு செயலை முடித்துவிட்ட அந்த மகிழ்ச்சியும், இதை போல அனைவருமே நீங்களும் உங்கள் பாதையின் திட்டப்பணிகளை படித்து அடுத்தடுத்து நம்முடைய சொல்வேந்தர் மன்றத்தில் பேச வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு உந்துதலும் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. இந்த மன்றத்துக்கு தேவையான அறிவுரைகளையும் சொல்லியிருக்கீங்க. நம்மளையே செதுக்கலாம், செதுக்கி நம்ம சிற்பமாகலாம், இல்லை சிற்பியாகவாவது ஆகலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. நன்றி. அடுத்து மாறன், நான் குரல் கூப்பிட மறந்துட்டேன். நீங்க குரல் இன்றைய குரல் சொல்லவே இல்லை. அதான் மாறன் குரல்
குரலை சொல்லுங்க, சொல்லிட்டு அது பகுதி போகலாம். வாங்க. வித்யாலட்சுமி அவர்களின் பேச்சு முடிஞ்ச பிறகு அதை பற்றி குரல் எழுப்பலாம் என்று இருந்தேன். நீங்களே என்னை இன்றைய குரலாக சொல்வன்மை அதிகாரத்திலிருந்து ஒரு குரல், குரல் எண் 642. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலாம், காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு. ஒருவனுக்கு ஆக்கமும் கேடும் அவன் சொல்லுகின்ற சொல்லின் மூலமாக ஏற்படுவதால் தன்னுடைய சொல்லில் தவறு ஏதும் ஏற்படாமல் அவன் தன்னை போற்றி காத்து கொள்ள வேண்டும். இந்த குறளின் உண்மையான தெளிவுரை அதுதான். சொல்வேந்தர் அவைக்கு நன்றி. அடுத்து நாம் இரண்டாவது பகுதியான உடனடி பேச்சுக்கு செல்வோம். உடனடி பேச்சு நெறியாளர் மாறன் அவர்களை அழைக்கிறேன். மாறன் வாங்க. சொல்வேந்தர் மன்றத்திற்கு வணக்கம். இந்த புத்தாண்டின் முதல் கூட்டத்திற்கு நான் ஏற்கனவே கூறியுள்ளபடி பங்கு பெறும் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இந்த சொல்வேந்தர் மன்றத்தில் எல்லோரும் ஒரு பாதையில் பேச பழகி இருக்கிறோம். வித்தியாசமாக வித்யாலட்சுமி அவர்கள் பயணத்தை மாற்றிய பாதை என்ற தலைப்பில் பேசியுள்ளார்கள். புது வருடம் பிறக்கும் போது நாம் கடந்த காலம் கடந்து வந்த பாதையை பற்றி எண்ணுகிறோம். புது வருடத்தில் நம் பாதை எப்படி இருக்க வேண்டும் என்றும் ஒரு சில எண்ணங்களை மனதில் கொண்டு வர எண்ணுகிறோம். அந்த வகையில் பவானி அவர்களை நான் கேட்க விரும்புகிறேன். இந்த புது வருடத்தில் போன வருடம் நீங்கள் கடைப்பிடித்த ஒரு விஷயத்தை கடைப்பிடிப்பீர்கள் என்றால் அது என்னவாக இருக்கும்? அல்லது புதிதாக ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்க விரும்புகிறீர்கள் என்றால் அது எதுவாக இருக்கும்? இரண்டில் ஒன்று அல்லது இரண்டுக்கும் தங்கள் விடையை தரலாம். நன்றி மாறன் அவர்களே, அருமையான தலைப்பு. இன்று போன வருடத்தில் நான் கடைப்பிடித்த ஒன்று இந்த வருடத்தில் போன வருடத்தில் எனக்கு கொஞ்சம் சர்க்கரை பொருட்கள் பிரியம் ஜாஸ்தி. அந்த சர்க்கரை பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்று விளையாட்டாக நானும் என் கணவரும் 2 வாரம் ஏதோ சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை பார்த்து நாங்கள் 2 பேரும் பண்ணால் என்ன, இந்த மாதிரி ஒரு 2 வாரம் முயற்சி செய்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி 2 வாரம் முயற்சி செஞ்சு பார்த்து எங்களுக்கு அது ஒரு ஒரு மாற்றம் தெரிந்து அதை நாங்க அப்படியே கடைபிடிக்கலாம்னு சொல்லி கடைபிடிச்சோம். அது இப்ப வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். யார் வீட்டுக்காவது போனா அவங்க அன்பு தொல்லை தாங்க முடியாம ஏதாவது இனிப்பு சாப்பிட வேண்டியதா போயிடும். அது அவங்க மனசு புண்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகவும் அதே மாதிரி பாரதம் சென்றிருக்கும் போதும் அதை கொஞ்சம் கடைபிடிக்க முடியாம போச்சு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நாங்க சர்க்கரை பண்டத்தை ஒருமுட்டமாக தவிர்க்கிறது செய்து கொண்டிருக்கிறோம். அதை நான் இந்த வருடமும் செய்வேன் என்று நம்புகிறோம். இன்னொன்று நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது, போன வருடம் தான் நான் ஏப்ரல் மாதத்தில் இந்த டோஸ்ட் மாஸ்டர் குழுவில் சேர்ந்தேன். அது ஒன்று எனக்கு தமிழ் அந்த பேச்சுத்தன்மை போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி இருக்கும்போது ஜேபி என்னை இதில் இதை சுட்டி காட்டினார். அதோட அவாந்தர பயனாக என்னுடைய பேச்சு திறனுமே
ஒன்று மொழி, இன்னொன்று நம்ம இந்த ஊரில் இருப்பதனால் இந்த மொழியை நாம் எவ்வளவு தூரம் எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பேச்சுத்திறன்கிறது, அந்த பேச்சுத்திறனும் நமக்கு இந்த மாதிரி உடனடி பேச்சுல எல்லாம் வந்து நமக்கு முன்னாடியே தெரியாத ஒரு தலைப்பு கொடுத்தாலும் அதை பேசுறதுக்கு ஒரு தைரியம் கொடுக்கறது இந்த குழுல வந்து சேர்க்கிற அவாந்தர பயன்னு நான் நம்புறேன். அதையும் நான் இந்த வருஷம் கண்டிப்பா கடைபிடிப்பேன் நம்புறேன். கேள்விக்கு நன்றி. நன்றி. உங்களுடைய வினாக்கு நன்றி. மன்னிக்கவும் மாறன் அவர்களே, அஜித் யாரு நேர கணக்கீடு பண்றா? நேர கணக்கீடு யார் போடலையா? இல்லை, யாரும் இல்லையே. உங்கள்ட்ட இந்த இது இருக்கா, நேர கணக்கீடு பண்ற? நான் கணக்கீடு பண்ணிக்கிறேன். ஓகே, நன்றி. இதுவரை பேசியவர்கள் அனைவரும் தகுந்த நேரத்தில் பேசினார்கள் என்று நம்புவோமாக. நேர கணக்கீட்டாளர் நேரம் கடந்து வந்தாலும் கணக்கீடில் சரியாக இருக்கிறார் என்பது தெரிகிறது. நன்றி பவானி அவர்களே, தங்களது விடைக்கு. இனிமையான நபர் நீங்கள் என்பதால் உங்களுக்கு இனிப்பில் விருப்பம் இருந்ததை பற்றி யாரும் கேள்வி கேட்க இயலாது. ஆஸ் அ ஸ்வீட் பர்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்பது தெரிய வருகிறது. அடுத்த கேள்வி மறுபடியும் நான் வித்யாலட்சுமி அவர்களின் பேச்சிலிருந்து எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். வித்யாலட்சுமியின் பேச்சு இனிமையான தமிழ் கலந்த பேச்சு. அது செவிக்கு எப்பொழுதும் இனிமையாக இருக்கும். அதை தவிர அவாந்தர பயனாக சில மேற்கோள்களும் நகைச்சுவையும் நமக்கு வந்து சேருகிறது. நகைச்சுவை என்று கூறும் பொழுது திரையுலகில் நமது காலத்துக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த கலைவாணர் NS கிருஷ்ணன், அஜித் ஊருக்கு அருகிலிருந்து வந்தவர். அவர் இன்றும் பலரால் நகைச்சுவை மன்னர் என்று போற்றப்படக்கூடியவர். இந்த கேள்வி JP அவர்களுக்கு. உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு பிடித்த திரைப்பட நகைச்சுவை நடிகரை பற்றி ஒரு சில வரிகள். நீங்கள் நன்றி மாறன் அவர்களே. முதலில் நீங்கள் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களை பற்றி பேசினீர்கள். அவர்களுடைய பாடல்களும் NS கிருஷ்ணன் அவர்களும் அவருடைய மதுரம் அவர்களுடைய பாடல்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாடலை சொல்ல வேண்டுமென்றால், அந்த பாடல் எனக்கு ஞாபகம் வரல. பட்டனை தட்டி விட்டார் 2 தட்டுல இட்லியும் காப்பி கையில வந்துடணும் என்ற ஒரு பாட்டு. இது போதுமா, இன்னும் இருக்குதுங்கிற மாதிரி ஒரு பாடல். அது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் அந்த பாடலை கேட்பேன். எனக்கு பிடித்த நகைச்சுவை கலைஞர்களில் அவரும் மதுரம் அம்மா அவர்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நகைச்சுவையில் விவேக் அவர்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அருமையான நகைச்சுவையாளர், கருத்துக்களை சொல்லக்கூடியவர். ஒரு நடுத்தர நடுத்தர மக்களுக்கெல்லாம் ஒரு 80-90% மக்களுக்கெல்லாம் பிடித்த நகைச்சுவையாளராக அவருடைய காலத்தில் வாழ்ந்தார் என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி உடல் மொழி பாவனைகளில் நகைச்சுவை செய்த வடிவேலு அவர்களை வென்று பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இன்று எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டாலும் இன்று போய் ChatGPTயில் ஒரு நம் வந்து ஒருடைய கருத்துக்கு வந்து நம்மளுடைய அதுக்கு அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் ChatGPTயே சொல்லுகிறது, வடிவேல் போல் வேண்டுமா உங்களுக்கு என்று கேட்கிறது. அந்த அளவிற்கு வடிவேலின் புகழ் உலகளாவியது. அவரையும் யாரும் எளிதில் மறந்துவிட முடியாது. இதை தவிர அனைத்து நகைச்சுவை கலைஞர்களுமே எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு பிடித்தவற்றில் இவர்கள் 3 தான். NS கிருஷ்ணன் அவர்கள், மதுரம் அம்மா, விவேக் அவர்களும், வடிவேல் அவர்களும். நன்றி. நன்றி JP அவர்களே. வைகை புயல்
வடிவேலை பற்றி கூறினீர்கள், உண்மைதான். அதேபோல் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களும், சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்பட்ட விவேக் அவர்களும் அனைவரையும் சிரிக்க வைத்த மட்டுமல்லாது சிந்திக்கவும் வைத்தவர்கள் என்பது மறக்க முடியாதது, மறுக்க முடியாதது. அடுத்த கேள்வி, திட்டப்பணிகள் என்ற வகையில் நாம் பணிகளை திட்டமிட்டு செய்யும் பொழுது பணியை ஓரளவு நிவர்த்தி செய்ய முடிகிறது. நிவர்த்தி செய்து விட்டோம் என்பது மட்டுமல்லாமல் அந்த பணியிலிருந்து வருகின்ற பயனையும் நாம் அடைகிறோம். உண்மையான பயனையும் அவாந்தர பயனையும் நாம் திட்டமிட்டு செய்யும் பொழுது நிச்சயமாக அடைய முடியும். இந்த கேள்வி அஜித் அவர்களுக்கு. உங்கள் உறவினர் ஒருவருக்கோ அல்லது உங்களுடைய குழந்தை ஒருவருக்கோ நீங்கள் அவர்கள் வயதிற்கேற்ற மாதிரி திட்டமிட்டு ஒரு பணியை செய்ய வேண்டும் என்றால் அதை எந்த வகையில் அவர்களுக்கு புரியும்படி உடனடி பேச்சாகவோ தயாரிக்கப்பட்ட பேச்சாகவோ எடுத்து அவர்கள் முன்வைப்பீர்கள்? அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம தான் நான் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படிடா புரிய வைக்கிறது? கோபமா சொல்லி பார்த்தாச்சு, இப்போ வளர்ந்துட்டாங்க, அடிக்கவும் முடியல. அமைதியாவும் சொல்லி பார்த்தாச்சு, கெஞ்சும் பார்த்தாச்சு. ஆனா இதுல நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. என்னோட எண்ணங்கள் எல்லாம் ஒருவேளை நம்ம இங்க இருக்கிறதுனால, தனியா இருக்கிறதுனால நம்மளால நம்ம குழந்தைங்களை நாம வளர்ந்த முறையில தாத்தா பாட்டியோடையோ மாமா பல பேரோட இருக்கும்போது யாரோட ஒருத்தரையோடையாவது அவங்க ரொம்ப இணக்கமா இருப்பாங்க. அவங்க மூலமா கூட நம்ம சொல்லி சரி பண்ணணும். இங்க நாம மட்டும் இருக்கும்போது ஒரு வயது வரை அவங்க கேட்கறது, அதுக்கப்புறம் பல உளவியல் பிரச்சனைகள் எல்லாம் இப்ப யோசிக்க வேண்டியது. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு கடந்த 2-3 வருடங்களா இதை எப்படி ஒவ்வொருத்தட்டையே கேட்போம். உங்க பசங்க எப்படி இருப்பாங்க, அவங்கள நீங்க எப்படி இந்த மாதிரி சூழ்நிலையை கையாளுறீங்க அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு பேரும் அவங்களுடைய அனுபவத்தை ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நீங்க எப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு. இன்னும் எனக்கு அதற்கு விடை தெரியவில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், நாம அதட்டி பேச முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. அவர்கள் வழியிலேயே போய் சொல்லணும். ஆனா இப்போதைக்கு நான் சில விஷயங்கள் சொல்லும்போது சொல்லிடுறேன். என்ன எப்படி சொல்றதுன்னா, இது எனக்கு தெரிஞ்சது, இது நல்லது, அது நான் சொல்றேன், உன்னால ஃபாலோ பின்பற்ற முடிஞ்சா பண்ணிக்கோ. ஒரு சாதாரண விஷயம், என் குழந்தைகிட்ட எனக்கு பேசும்போது அவ அவளோட தோழி அவளுக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லலையாம். அதனால நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, நான் அவளுக்கிட்ட கூப்பிட்டு, இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நடையா செய்து விடல் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்க வாழ்த்து சொன்னீங்கன்னா அவ அவ மேபி அடுத்தது வாரம் தான் உனக்கு ஞாபகம் வச்சு வாழ்த்து சொல்லுவா. அப்படின்னா அவ தெளிவா, அது உங்களோட முடிவு, நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன். உடனே நான் சொன்னேன், இது ஒரு நல்ல நல்ல வழி சொல்றேன், அதை கடைபிடிக்கிறதும் பிடிக்காததும் உன்னோட இஷ்டம், ஆனா கடைபிடிச்சா அவனுக்கு வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்றதோட இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த இது. அதனால இந்த கேள்வி அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை நான் பல பேர்கிட்ட தேடிக்கிட்டே இருக்கேன், அது இன்னும் எனக்கு கிடைக்கல. நன்றி. நன்றி, நன்றி அஜித் அவர்களே. அடித்து வளர்ப்பது நல்ல விஷயம் அல்ல. இந்த நாட்டை பொறுத்தவரை அது ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம். இந்தியாவில் நாம் வளரும் போது சொல்வார்கள், ஆண் பிள்ளையை அடித்து வளர்க்க வேண்டும், பெண் பிள்ளையை போற்றி வளர்க்க வேண்டும் என்று, அணைத்து வளர்க்க வேண்டும் என்று. ஒவ்வொருவருடைய அனுபவம் இதில் ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரே வீட்டில் 2-3 குழந்தை உள்ளவர்கள்
ஒவ்வொரு குழந்தையும் வேறு வேறு மாதிரி அனுபவப்பட்டு வளர்த்திருப்பார்கள். என்னை பொறுத்தவரை ஒரே பையன்தான். எனக்கு அதிகமாக சொல்லுகின்ற அளவுக்கு அதில் அனுபவம் இல்லை. அடுத்த கேள்வி வித்யாலட்சுமி அவர்களுக்கு. நாம் ஒரு செயலை செய்யும்போது கிடைக்கின்ற பயனையும் அதை நமக்கு தெரியாமல் அதற்கு இணையாக வருகின்ற அவாந்திர பயன் பற்றியும் அறிந்து கொண்டோம். பலர் கூறவும் அறிந்து கொண்டோம். பகவத்கீதை உன் பணி காரியம் செய்வதுதான், பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். அந்த வகையில் நீங்கள் முதலில் நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். நீங்கள் செய்யும் பொழுது பலனை எதிர்பார்த்து செய்வீர்கள் என்ற எண்ணத்தில் நான் இந்த கேள்வி கேட்கவில்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து முடித்த பிறகு நீங்கள் எதிர்பாராத வகையில் ஒரு பயனை அடைந்தீர்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு எந்த செயலிலிருந்து வந்தது? நன்றி உடனடி பேச்சு நெறியாளர் அவர்களே. ஒரு எதிர்பாராத விதமாக நல்ல கேள்வி என்றுதான் நினைக்கிறேன். பகவத்கீதையின் அந்த மூல கருத்தே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று, பயன் கருதாது பணி செய், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது நாயன்மார்கள் சொன்னது. பயன் கருதாது பணி செய் என்பதுதான் மூல கருத்து. நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது இந்த கருத்தை வேறு விதமாக யோசித்திருக்கேன். அது எப்படி ஒரு இலக்கே இல்லாமல் பணி செய்து கொண்டே இருக்க முடியும் என்று நான் ராமகிருஷ்ணா மடத்தில் பேச்சு போட்டியில் பேசும்பொழுது அந்த தலைமை பதவியில் இருப்பவரிடமும் இந்த கேள்வியை கேட்டேன். அவர் ஏதோ சொன்னார், எனக்கு அந்த வயதில் என்ன புரிந்தது என்று தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அதே கருத்தை சிந்திக்கும் பொழுது சிறிது வேறு விதமாக மாற்றம் இருக்கிறது என்றுதான் நினைப்பேன். அதன் மூல கருத்து என்னவென்றால், நாம் நம்முடைய செயல்களை செய்யும் பொழுது அதில்தான் நம்முடைய நோக்கம் இருக்க வேண்டும். எப்படி சிறப்பாக செய்வது, அதை செய்து எப்படி நாம் மேம்படுத்திக் கொள்வது என்பதில் இருக்க வேண்டும். வெற்றி என்ற இலக்கு இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு இலக்கு இல்லாமல் நாம் செயல்பட முடியாது. வெற்றி என்ற இலக்கு இருக்க வேண்டும். ஆனால் முடிவு எதுவாக வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு நாம் பக்குவப்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்து என்று இப்பொழுது நான் ஓரளவுக்கு புரிந்து கொள்கிறேன். அதில் பெரிய ஆளுமை வந்துவிட்டது என்றோ அதில் முழுமை வந்துவிட்டது என்றோ நான் நினைக்கவில்லை. ஆனாலும் ஓரளவிற்கு கல்லூரியில் படிக்கும்போது இருந்ததை விட இப்பொழுது நம்முடைய செயல்களை செய்யும் பொழுது அந்த முடிவை மட்டுமே நினைத்து கொண்டே இருக்காமல், இப்பொழுது போட்டிகளில் பேசுகின்றோம் என்றால் வெற்றி பெற்றால் சிறப்பு தான், அது அருமைதான், பரிசெல்லாம் கிடைக்கும், அதுவும் சிறந்ததுதான். ஆனால் அது மட்டுமே குறிக்கோள் அல்ல. அந்த பாதை நாம் எப்படி அந்த செயல்களை செய்கிறோம் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது என்பதுதான் அதனுடைய மூல கருத்து. நான் இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், 10 வருடங்களுக்கும் மேலாக தமிழ் பள்ளியில் குழந்தைகளுக்கு தமிழை கற்பித்து வருகிறேன். ஆரம்பத்தில் சேர்ந்த பொழுது பெரிய குறிக்கோள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் அது கற்பிக்க கற்பிக்க பல கருத்துக்களை, பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். பொறுமை அதிகம் வந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாது அந்த 11 வயதினர் குழந்தைகள் ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் செயல்படுகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பும் தமிழ் பள்ளியில்தான் கிடைத்தது என்று சொல்ல வேண்டும். தமிழின் மீது ஆர்வம் இருக்கிறது என்பது ஒன்று, அதன் அவாந்தர பயனாக இவையும் கிடைத்திருக்கிறது. எனவே அந்த பணியை நான் என்ன சொல்வது, முடிவை நினைத்தோ இலக்கை நினைத்தோ செய்யாமல் அந்த ஒரு செயல்களின் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்து வருவது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்று நினைக்கிறேன். நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. அருமையான விளக்கமும் பதிலும் கலந்ததாக இருந்தது. இத்துடன் உடனடி பேச்சை முடிவடைகிறது என்று தெரிவித்து மெய்நிகர் மேடையை அஜித் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நேர கணக்கீட்டாளர் ஜேபி அவர்களே. நன்றி அஜித் அவர்களே. இன்று நேர கணக்கீடு நடுவில் தான் தொடங்கியது என்பதால் முதலில் பேசிய வித்யாலட்சுமி அவர்களும் அடுத்து பேசிய பவானி அவர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளேயே பேசினார்கள் என்று அனைவரும் எடுத்துக்கொள்வோம். மற்றும் நேர கணக்கீட்டு முறையில் பச்சை அட்டை, மஞ்சள் அட்டை, சிவப்பு அட்டை காட்டுவதற்கான
தொழில்நுட்ப வசதியும் இன்று தயார் நிலையில் இல்லாததால் அனைவரையும் உடனடி பேசிய அனைவரையும் போட்டிக்கு எடுத்துக்கொள்வோம் என்பது தாழ்மையான கருத்து. தலைவர் அவர்களே 2 நிமிடம் 53 வினாடிகள் பேசியதால் அவரிடமே ஒப்படைக்கிறேன். இருந்தாலும் ஜேபி 1 நிமிடம் 52 வினாடிகள், அஜித் 2 நிமிடம் 53 வினாடிகள், வித்யாலட்சுமி 3 நிமிடங்கள். நன்றி. நன்றி. அடுத்து அடுத்து உம், அனைவரும் உங்களுடைய வாக்குகளை எனக்கு தனிச்செய்தியாக அனுப்பலாம். உடனடி பேச்சில் யார் சிறந்தவர்கள் என்று கருதுகிறீர்களோ உங்களுடைய வாக்குகளை தனிச்செய்தியாக அனுப்புங்கள். நன்றி. ஒரே ஒரு சந்தேகம். யுஎஸ் தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் ஹோஸ்ட் கோ-ஹோஸ்ட் என்று இருக்கிறது. ஹோஸ்ட் தானே நீங்க? ஆமா, ஓகே. இப்பொழுதெல்லாம் ஜூம் செயற்கை நுண்ணறிவு முறையில் மாறிவிட்டதால் அதனுடைய தெரிந்து கொள்வது மிகவும் கடினமாக உள்ளது. யார் யார் பேருக்கு அனுப்ப வேண்டும் என்பதெல்லாம் தெரியவில்லை. மதிப்பீட்டாளருக்கு வேண்டுமானால் நான் அட்டைகள் காட்டுகிறேன். நன்றி. அடுத்து முக்கியமான பகுதி இந்த மதிப்பீடு. இப்போது பொது மதிப்பீட்டாளர் ஜேபி அவர்களை அழைக்கிறேன். ஜேபி வாங்க. நன்றி அஜித் அவர்களே. இன்று ஒரே ஒரு தயாரிக்கப்பட்ட பேச்சாளர், அவரை நான் மதிப்பீடு செய்கிறேன். அந்த மதிப்பீடு முடிந்தவுடன் இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சொல் கணக்கீட்டாளரை அழைத்து அவருடைய மதிப்பீடையும் வழங்கச் சொல்வேன். முதலில் வித்யாலட்சுமி அவர்களின் பேச்சை மதிப்பீடு செய்கிறேன் இப்பொழுது. அவருடைய பாதை ஈடுபட வைக்கும் நகைச்சுவை. அவருடைய தலைப்பு பயணத்தை மாற்றிய பாதை. அவருடைய பாதையில் பேசிய பேச்சுகளை ஒரு திரும்பி பார்த்தல் போல், ரீகேப் என்று சொல்வார்களே ஆங்கிலத்தில், அதை போல் திரும்பி பார்க்க வைத்தார். அவருடைய பாதையில் வெற்றி பெற்றார் என்றே சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாதையில் பேசி அதை கேட்டவர்களுக்கும் அவாந்தர பயன் தெரிவித்தார் என்றும் சொல்ல வேண்டும். அனைவரும் அவருடைய ஒவ்வொரு பேச்சும் சிறப்பாகவும் நகைச்சுவையூட்டும் விதத்திலும் இருந்தது. ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு பேச்சிலும் சிறப்பான தலைப்புகளை எடுத்துக்கொண்டு பேசினார்கள். முதலில் பறவை இனங்களை பற்றி பேசியதாக இருக்கட்டும், நாவன்மையை பற்றி பேசியதாக இருக்கட்டும், கண்ணதாசன், சிங்கப்பெண்ணா ஆனா, விவேகானந்தர் பற்றி பேசினார். குழு விவாதம் பேசியதிலே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது இந்த அப்புசாமியின் நகைச்சுவை அருமையாக இருந்தது. அனைவரும் ரசித்தோம் என்றே சொல்ல வேண்டும். குழு விவாதம் 10 நொடிகள் என்று சொல்லிவிட்டு சரவெடியாக பேசினார். அன்றுதான் நான் கூறினேன் உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று. பயந்து விட்டார், இது வன்மையாக கண்டிக்கிறீர்களா அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அருமையான பேச்சு. அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவருடைய பேச்சில் தலைப்பில் இருந்து ஆரம்பித்து மைய கருத்தை சொல்லி, உதாரணங்களை சொல்லி, மற்றும் பாடல்கள் பாடி, இலக்கியத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து கூறி, எப்பொழுதுமே வித்யாலட்சுமியின் பேச்சு மிகவும் சிறப்பாக இருக்கும். குரலில் ஏற்ற இறக்கங்கள் சொல்ல தேவையில்லை. அவையோர் பற்றின விழிப்புணர்வும் எப்பொழுதுமே அவையோர் பற்றிய விழிப்புணர்வு இருக்கும். சைகைகள் நம் தொழில்நுட்பத்தால் அவ்வளவா கணிக்க முடியாவிட்டாலும் அவருடைய கண் பார்வையிலும் நம்ம சைகைகளை புரிந்து கொள்ளலாம். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு வித்யாலட்சுமியின் பேச்சை தொகுத்து வழங்கிய பேச்சை மதிப்பீடு செய்வ வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. நீங்க தான் கண்டினியூ பண்ணுங்க. நன்றி அஜித் அவர்களே. நானே தொடர வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பதால் அடுத்து இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சொல் கணக்கீட்டாளர் பவானி அவர்களை அழைக்கிறேன். பாருங்கள் பவானி அவர்களே. நன்றி ஜேபி அவர்களே. இன்று இலக்கண ஆசானாக
முதலில் உபரிச்சொல் கணக்கீட்டாளர் அதை அறிவித்து விடுகிறேன். ஆம், பவானி 2 முறை ஆ ஊ என்று உபயோகித்தார், ஒரு ஆங்கில வார்த்தையை உபயோகித்தார். ஜேபி 3 முறை ஆ ஊ என்ற உபரிச்சொல் உபயோகித்தார். அஜித் ஒரு முறை, ஆங்கில வார்த்தை ஒரு முறை. இந்த சிறப்பு சொல்லை வித்யா 2 முறையும், மாறன் அவர்கள் 3 முறையும், பவானி ஒரு முறையும் உபயோகித்தார்கள். நன்றி. நன்றி பவானி அவர்களே. மதிப்பீட்டாளரின் நேர கணக்கீட்டை கூறலாமா? நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. இன்று என்னுடைய பேச்சை மதிப்பீடு செய்த ஜெயபிரகாஷ் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் 2 நிமிடங்கள் 25 நொடிகள் பேசி வெற்றியாளராக ஏற்கனவே அறிவிக்கப்படுகின்றார். போட்டியாளர் இல்லாமல் வெற்றியாளராக அறிவிக்கப்படுகிறார். நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. மதிப்பீடு தொகுத்து வழங்குவது இன்றைய கூட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. குறைந்த நபர்களே, இதுதான், இதற்கு மேல் குறைவாக நபர்கள் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். நான் புது வருடத்திலாவது அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் என்று ஒரு சில உறுப்பினர்களையும் அழைத்தேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால் சில உறுப்பினர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஒரு சில உறுப்பினர்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றுள்ளார்கள். இருந்தாலும் குறைந்த உறுப்பினர்களை வைத்து மிகச்சிறப்பாக கூட்டம் நடைபெற்றது. தயாரிக்கப்பட்ட பேச்சாக இருக்கட்டும், மற்றும் ஆவுடை மாறன் அவர்களின் உடனடி பேச்சாக இருக்கட்டும், அனைத்துமே அருமை. நாம் தொடர்ந்து வீரநடை போட்டுக் கொண்டிருப்போம். உறுப்பினர்கள் குறைவாக வந்தாலும் அதிக உறுப்பினர்கள் வந்தாலும் நமது பணி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வெற்றி கோப்பை வெற்றி கோப்பை அறிவிப்பு. தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது. இந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறேன், விடை தேடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியே முதல் பரிசை தட்டி சென்று விட்டார் அஜித் அவர்கள். உங்களுக்கு விடை கிடைத்ததா இல்லையா? அனைவருக்கும் உங்களுடைய பேச்சு பிடித்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். நன்றி. நன்றி அஜித் அவர்களே. மேடையை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. 5 பேர் வந்தாலும் எல்லா பணிகளையும் எடுத்து அருமையாக கூட்டத்தை நடத்தி முடித்துள்ளோம். அனைவருக்கும் நன்றி. கண்ணன் சொன்ன மாதிரி தை பிறந்தாலாவது வழி பிறக்குதான்னு பார்ப்போம். இன்னும் அதிக உறுப்பினர்கள் சேர்றாங்களான்னு பார்க்கலாம். மீண்டும் எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம அந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்த தான் போகிறோம். நானும் சில நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கும் அவர்கள் வரும்போது ஒரு 3-4 பேர் இருந்தால் அவங்களுக்குமே அதில் ஆர்வம் இருக்குமான்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் கூட்டம் வரும்போது நண்பர்களை அழைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். பார்க்கலாம். நன்றி. இத்துடன் இந்த கூட்டத்தை ஒத்தி வைக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். பதிவு அனுப்பட்டும்.